வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனோட மதராசி படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேத்து சென்னையில பிரம்மாண்டமா நடந்தது. அதுல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தனன்னு பார்க்கலாம் வாங்க. விழாவில நம்ம மனசை கொள்ளை கொண்டது எதுனா மதராசி படத்தோட ட்ரெய்லர் தான். அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள், மர்மமான சஸ்பென்ஸ், அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட ஸ்டைலான நடிப்புன்னு எல்லாமே சேர்ந்து ட்ரெய்லருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலையே வாங்கி கொடுத்துச்சு. இது பார்த்த உடனே நிறைய பேருக்கு விஜய் சாரோட துப்பாக்கி படம் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த மதராசி கதைக்களம் சென்னையில நடக்கிற மாதிரி இருக்கிறது படத்துக்கு ஒரு தனி உற்சாகத்தை கொடுக்குது. ட்ரெய்லர் பார்க்கவே செம த்ரில்லா இருக்கு. படம் எப்படி இருக்குமோன்னு நம்ம எதிர்பார்ப்பு இப்போ எகிரிடுச்சு. இந்த விழாவுல இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியாச்சு. அது என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் அவரோட சம்பளத்தை குறைச்சுக்கிட்டாராம். படத்தோட தயாரிப்பாளர்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. சாதாரணமா ஒரு நடிகருக்கு சம்பளம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க நம்ம சிவா அண்ணன் தனக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ படக்குழு நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. இது அவர் எவ்வளவு பெரிய மனசுக்காரர், எவ்வளவு பணிவானவர்னு காட்டுது. சினிமால எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடம். விழாவோட இன்னொரு ஹைலைட் எதுனா, விஜய் சாரோட கோட் படத்தை பத்தின சின்ன கிண்டல் தான். கோட் படத்துல விஜய் அண்ணன் சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து நீங்க பாத்துக்கோங்க சிவான்னு சொல்ற காட்சி வைரலா போச்சு. அந்த காட்சியை வச்சு விழாவுல சில பேர் ஜாலியா கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே சூப்பரா பதில் சொன்னாரு. இந்த ஜாலியான உரையாடல் விஜய் ரசிகர்களுக்கும் சிவா ரசிகர்களுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஒற்றுமையை காட்டுச்சு. விழாவே களை கட்டி போச்சு. மதராசி படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெறும் சினிமா நிகழ்ச்சி மாதிரி இல்லாம நடிகர்களோட நல்ல மனசு, ஒற்றுமை, அப்புறம் ரசிகர்களோட உற்சாகம்னு எல்லாமே நிறைஞ்சு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆக போறத நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் ட்ரெய்லர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.